Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் உள்ள கோணியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். கோவையை காக்கக்கூடிய தெய்வமான கோணியம்மனுடைய கோவிலினுடைய தேர் திருவிழாவானது தற்பொழுது தொடங்கி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழி எடுக்க அந்த சாலையில் இரண்டு புறங்களிலுமே நின்று அந்த தேரானது இழுத்து வரக்கூடிய காட்சியையும் அதே போல சுவாமி தரிசனத்தையும் மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் தேரை வடம் பிடித்தும் இழுத்து வருகின்றனர். தேரின் மீது உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றை மக்கள் வீசி சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதி முழுவதுமாகவே போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. தேரானது ராஜா வீதியில் தொடங்கி டவுனால் வழியாக திரும்பவும் ராஜா வீதியில் தேர்விட்டு வழியாக வந்து அந்த தேரின் இருப்பிடத்தை அறியும் அந்த வழி முழுவதுமாகவே போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ராஜா வீதி, டவுன்ஹால் மற்றும் உக்கடம் என அந்த தேரானது செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 24 பள்ளிகளுக்கும் இன்று மாவட்ட ஆட்சியர் விடுமுறையும் அறிவித்திருக்கிறார். அதே போல சிசிடிவி வாயிலாக காவல்துறையினர் தொடர்ந்து கூட்ட நெரிசலானது அதிகமாக இருப்பதால் அந்த பகுதியை கண்காணித்து வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த தேருக்கு பின்னாலும் அதே போல சாலையின் இரு புறங்களிலுமே பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். தேரானது சரியாக 2 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணிக்கு அதாவது தேரின் நிலையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையை காக்கக்கூடிய தெய்வமான கோணியம்மனின் கோவில் தேர் திருவிழாவானது தற்பொழுது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.